மக்கா வணக்கம்டே. தண்ணி பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுதுன்னு நாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்ல மக்கா. ஒரு வழியாக அதை இந்த விளம்பர கும்பல் ஒத்துக்கிடுச்சியா. தமிழ்நாடு முழுக்க வறட்சியான மாவட்டங்களை பட்டியல் போட்டு தண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு 300 கோடி ஒதுக்கியிருக்காங்களாம். நீர் ஆதாரம் இருக்கிற ஊர்களில் போர் போடுவாங்களாம். நீர் ஆதாரம் இல்லாத இடங்களில் லாரி வச்சு தண்ணி கொடுக்க போகிறாங்களாம். கொடுத்தா சரிதான், மழைநீர் பேக்கேஜ் மாதிரி குடி தண்ணி பேக்கேஜ்னு எதுவும் செய்யாத வரைக்கும் சந்தோஷம். ஆனால் எம்புட்டு நாளைக்கு லாரியிலே தண்ணி கொடுக்குறது? இதுக்கு நிரந்தர தீர்வுன்னு ஒன்று வேணும்ல. போன ஆட்சியிலலாம் மழைநீர் சேகரிப்பு திட்டம், குடிமராமத்து திட்டம் மாதிரியான திட்டங்கள் இருந்தது. அதை இந்த அரசாங்கம் விட்டுட்டாங்க. அதையெல்லாம் செஞ்சால் தான் இனி வர்ற காலத்தில் தண்ணி பஞ்சம் இல்லாமல் தப்பிக்க முடியும். சரி மக்களே, கவர்மெண்ட்டு செய்கிறத செய்யட்டும், நாம் நம்ம வேலையை பார்ப்போம். இப்போ போய் குறிஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. சவுக்கு சங்கர் மேலே கஞ்சா வழக்கு போட்டாங்கல்ல, அது சம்பந்தமாக இன்னைக்கு அவர் மதுரை கோர்ட்டுக்கு வந்தாரியா. வந்தவர் வலது கையில் கட்டோட வந்திருக்காரு. வழக்கறிஞர் சொன்ன மாதிரி வலது கை உடஞ்சிருக்கிறது உண்மைதான் போல. குழு குழுன்னு காத்து வர்ற ஏசி பஸ்ஸில் போயிருப்பீங்க. சடசடன்னு மழை பெய்கிற திராவிட மாடல் பஸ்ஸில் போயிருக்கீங்களா? விழுப்புரம் பக்கம் அந்த மாதிரி மழை பெய்கிற பஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குயா. வெயிலுக்கு இதமாக நல்லா தான் இருக்கும். போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வாங்க. கோயம்புத்தூர் பக்கம் கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு தீ வைக்க பார்த்துருக்காரு ஒரு இளைஞர். ஏன் இந்த கொலவெறின்னு விசாரிச்சதுல போதை வெறியில இப்படி பண்ணிட்டாருன்னு தெரிய வந்திருக்கு. போதையில பெட்ரோலை ஊற்றி பஸ்ஸையே கொளுத்த பார்த்துருக்காருயா. புதுக்கோட்டை பக்கம் பெண் கஞ்சா வியாபாரிகளோட தொடர்புல இருந்த 2 காவலர்கள் சிக்கியிருக்காங்க ஐயா. ரைடு போக போற தகவலை முன்னக்கூடியே சொல்லியிருக்காங்களாம். இப்படி இருந்தா எப்படி கஞ்சாவை ஒழிக்க முடியும்? குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். சவுக்கு சங்கரோட வலது கை உடஞ்சது உண்மைதான் போல. சவுக்கு சங்கர் அவர்கள் ஜெயிலுக்கு போகும்போது நல்லா தான் போனார். இன்னைக்கு கோர்ட்டுக்கு வரும்போது கையில் கட்டு போட்டுட்டு வர்றார். இதன் மூலமாக இந்த திராவிட மாடல் கும்பல் பொதுமக்களுக்கு என்ன சொல்ல வர்றாங்க? மக்களை நீங்களே புரிஞ்சுக்கிடுங்க. சவுக்கு சங்கருக்கு கோவை சிறையில் ஆபத்து. அவரோட உயிரை காப்பாற்றணும்னா வேற ஜெயிலுக்கு அவரை மாற்றணும். சவுக்கு சங்கரை கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க, அவரோட கையை உடைச்சிருக்காங்கன்னு அவருடைய வழக்கறிஞர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லை, திமுக கும்பல் பண்ணுற தப்பையெல்லாம் சவுக்கு சங்கர் பொது வெளியில் பகிரங்கமாக சொன்னதால் அவரை அடித்து துன்புறுத்துறாங்க, உடஞ்ச கைக்கு வைத்தியம் கூட பார்க்க மாட்டேங்காங்கன்னு சொல்லியிருந்தார். ஆனால் சிறைத்துறை இதை முழுசாக மறுத்தாங்க. நாங்கள் யாரையும் அடிக்கலைன்னு சொல்லியிருந்தாங்க. 2 பேரில் யார் சொல்கிறது உண்மைன்னு கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்தது. இன்னைக்கு சவுக்கு சங்கர் கோர்ட்டுக்கு வலது கையில் கட்டோட வந்ததை பார்க்கையில் அவரோட கை உடஞ்சிருக்குங்கிறது உண்மைதான் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சவுக்கு சங்கரோட வழக்கறிஞர் சொன்ன மாதிரி அடிச்சு உடைச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இப்போ ஜனங்களுக்கு தெரிய வேண்டிய உண்மை. ஏன்னா அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிற ஒருத்தரை ஏதாவது ஒரு வழக்கில் சிக்கும்போது ஆளுந்தரப்பு மொத்த கோபத்தையும் காட்டும்னு சொன்னால் அது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. அதுவும் பத்திரிக்கைக்காரங்க மேலே தாக்குதல் நடத்துறது சுத்தமாக நல்லதுக்கு இல்லை. அதனால் சவுக்கு சங்கரோட கை எப்படி உடஞ்சதுன்னு தீர விசாரித்து நடவடிக்கை எடுத்தே ஆகணும் மக்கா. வெயில் காலம் வந்துட்டாலே இந்த பஸ்ஸில் பயணம் பண்ணுறவங்க ரொம்ப பாவமப்பா. வெந்து நொந்து போயிடும், அனலாக இருக்கும். ஏசி பஸ்ஸில் போனால் கூட கொஞ்சம் நேரத்துக்கு தான் குளிர் காற்று வரும், அப்புறம் வெக்க தாங்க முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம விளம்பர கவர்மெண்ட்டு புதுவகையான பேருந்து ஒன்று விட்டுருக்கு. அந்த பேருந்தில் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு இந்த செய்தியில் பாருங்கள். திண்டிவனம் பக்கம் திடீர்னு மழை பெஞ்சதுயா. அடிக்கிற வெயிலுக்கு மழை பெஞ்சதில் ஜனங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் அரசு பேருந்துக்குள்ளேயும் மழை பெஞ்சா எப்படி? திண்டிவனம் டு ரெட்டனை போகிற வழியில் ஒரு அரசு பேருந்துக்குள்ளே மழை பெஞ்சிருக்கியா. பஸ்ஸை சுற்றி முற்றி பார்த்தா எல்லா பக்கமும் பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேருந்து தான் மழை தண்ணி உள்ளே வருது. வெயில் காலத்தில் கொஞ்சமாக பெஞ்ச மழைக்கே இப்படி ஒழுகுது. மழை காலத்தில் இந்த வண்டியில் மனுஷன் போக முடியுமா? அரசாங்கம் சீக்கிரமாக புது பஸ்ஸுகளை வாங்கணும். விழுப்புரத்துலையாவது பஸ்ஸுக்குள்ளே மழை தான் பெஞ்சது. திருப்பூர் பக்கம் அரசு பேருந்து ஓட்டுநர் குடிச்சிட்டு வண்டியை தாறுமாறாக ஓட்டியிருக்காரியா. ஊட்டியிலிருந்து திருச்சி நோக்கி கவர்மெண்ட் பஸ்ஸு ஒன்று வந்திருக்கு. பஸ்ஸு நல்லபடியாக மழை இறங்கிடுச்சு. ஆனால் திருப்பூர் பக்கம் வரும்போது பஸ் டிரைவரும் மலை ஏறிட்டார். என்னடா பஸ்ஸு திடீர்னு தாறுமாறாக போகுது, கட்டுப்பாடு இல்லாமல் போகுதுன்னு பயந்து போன பயணிகள் டிரைவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அப்போ தான் தெரிஞ்சிருக்கு தலைவர் குடிச்சிருக்காருன்னு. உடனே பிரச்சனை பண்ணி வண்டியை நிறுத்தி போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருக்காங்க. பாருங்க இந்த விடிய ஆட்சியில் போதை என்னென்ன பாடுபடுத்துது. நல்ல வேளை வண்டியை கவுத்தாமல் விட்டார். திராவிட மாடல் ஆட்சியோட பெரிய சாதனைகளில் ஒன்று லஞ்ச லாவண்யம் தான். எங்கே பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் தலைவிரிச்சு ஆடுது.
காவல்துறையில் ஆரம்பித்து அரசு ஊழியர்கள் வரைக்கும் பல இடங்களில் லஞ்சம் வாங்குகிற வீடியோக்களே வந்திருக்கு. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு, அதை இந்த செய்தியில் பாருங்கள். லஞ்சம் ஊழல் தலைவிரித்து ஆடுற துறைகளில் மிக முக்கியமான துறை மின்சாரத்துறை. வீட்டுக்கு கரண்ட் கனெக்ஷன் வாங்குறதுக்குள்ளே படாத பாடு பட வேண்டியதாக இருக்குய்யா. பொதுவாக வீடுகளுக்கு தொழிற்சாலைகளுக்கு கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கும்போது மின் கம்பங்கள், அதாவது போஸ்ட்டுகளை நட்டுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் அரசாங்கமே பணம் ஒதுக்கிடும். மின் நுகர்வோர், அதாவது வீட்டு ஓனர்கள் பணம் கொடுக்க தேவையில்லை. ஆனால் போஸ்ட் மரம் நட்டுறதுக்கு காசு கேட்டு மின்வாரிய அதிகாரிகள் மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறாங்க. அந்த வகையில் தூத்துக்குடி பக்கம் மின்கம்பம் நட்டுறதுக்கு லஞ்சம் கேட்ட மின்வாரிய அதிகாரி தேவ சுந்தர்ராஜுங்கிறவரோட வீடியோ வெளியாயிருக்குயா. அதை கொஞ்சம் பாருங்க. லேபருக்கு 7 பேர் வருவாங்க, அதுக்கு ஒரு 5000 ரூபா வந்துடும். ஏன்னா மீதிக்கு நான் வேற இடத்துக்கு வேலைக்கு அனுப்பிடுவேன். ஆமாம், இங்கே ஒரு 2000 மட்டும் தாங்க இப்போ நான் கொடுத்துருந்தேன். பார்த்தீங்களா எப்படிலாம் பேரம் பேசுகிறாங்கன்னு. மின்வாரியத்தில் மட்டும் இல்லைங்க, திருவண்ணாமலை பக்கம் 3000 ரூபா லஞ்சம் வாங்கின விஓஓ ஒருத்தரும் கையும் களவுமாக சிக்கியிருக்காரு. ஒன்றுமில்ல, பட்டால பெயர் மாத்துறதுக்கு லஞ்சம் கேட்டு சிக்கியிருக்காரு. லஞ்ச ஒழிப்புத்துறை இப்போ அவரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் லஞ்சம் ஊழல் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுதியா. விளம்பர ஆட்சியில் போதை ஆசாமிகளோட அட்டகாசம் தாங்க முடியலப்பா. கஞ்சா வியாபாரிகளோட காவல்துறையினர் சிலர் கைகோத்திருக்காங்க. அட நாம் சொல்லலை, 2 காவலர்கள் சிக்கியிருக்காங்க, அதனால் சொல்கிறேன். இப்படி எல்லாரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இருந்தால் எப்படி கஞ்சாவை ஒழிக்க முடியும்? 2.0 3.0ன்னு போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆந்திரா பக்கம் இருந்து டன் கணக்கில் கஞ்சாவை கொண்டாந்து புதுக்கோட்டையில் வியாபாரம் பண்ணுறாங்கன்னு தகவல் கிடச்சிருக்கியா. தகவல் கிடைச்சதும் காவல்துறை ரெய்டு பண்ணலான்னு போயிருக்காங்க. போய் பார்த்தா அங்கே கஞ்சா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த 2 பெண் கஞ்சா வியாபாரிகளுக்கு இவங்க ரெய்டுக்கு வர்ற விவகாரம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரியும்னு விசாரித்து பார்த்ததுல 2 போலீஸ்காரங்க இந்த கஞ்சா வியாபாரிகளோட தொடர்பில் இருந்து தெரிய வந்திருக்கு. அவங்க தான் ரெய்டு பற்றின தகவலை சொல்லியிருக்காங்க. புதுக்கோட்டை மதுவிலக்கு பிரிவு காவலர் கந்தவேல், அறந்தாங்கி காவல் நிலைய தலைமை காவலர் முத்துக்குமார், இந்த 2 பேரையும் இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, காவலர்கள் கஞ்சா வியாபாரிகளோட கை கோர்த்துட்டா எப்படி கஞ்சாவை ஒழிக்க முடியும்னு சொல்லுங்கள். இதனால தான் கஞ்சாவை ஒழிக்க முடியல. எத்தனை இளைஞர்கள் இதனால் தப்பான வழியில் போகிறாங்கன்னு தெரியுமா? திருச்சி மாவட்டம் முசிறி பக்கம் கஞ்சா வியாபாரம் செஞ்ச 5 இளைஞர்கள் இப்போ கூட கைதாகிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து 18,000 ரூபா மதிப்புள்ள 750 கிராம் கஞ்சாவை கைப்பற்றிருக்காங்க. போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தலைன்னா, வேலை வாய்ப்புகளை உருவாக்கலைன்னா இந்த மாதிரி தான் ஆகும். இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகவும் செய்வாங்க, போதைப் பொருள் வியாபாரியாகவும் மாறுவாங்க. மக்கா, இந்த தேர்தல் வந்துட்டாலே சில பேர் எனக்கு குடும்பம் இல்லை, குழந்தை இல்லை, உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லைன்னு அதையே ஒரு தகுதின்னு சொல்லி ஓட்டு கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஊர்லேயும் சிலர் அந்த மாதிரி கேட்டாங்க, வடக்கவும் சில பேர் அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தெரியாமல் கேட்குறேன், இதெல்லாமா ஒரு தகுதி? நம்ம ஊரில் இந்து மத குருமார்கள், கிறிஸ்துவ பாதிரியார்கள், இஸ்லாமிய பெரியவர்கள் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறத பார்க்குறோம். எந்நேரமும் சாமி கும்பிடுதாங்க, ஜனங்களுக்கு நல்லது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக அவங்கள எம்எல்ஏ எம்பி ஆக்க முடியுமா? மக்களை யார் புரிஞ்சுக்கிறா, யார் நல்லா நிர்வாகம் பண்ணுறாங்கன்னு பார்த்து தானே செய்ய முடியும். என்னமோ சில அரசியல்வாதிகள் சென்டிமெண்ட்டாக பேசுகிறதா நினச்சி ஜனங்களை ஏமாற்றிக்கிட்டே அலையுதாங்க. சரி மக்களே, இன்றைக்கி நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.